ரைட், ஓகே. ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணம், இது செங்கோண முக்கோணம் தானே, கொடுத்துட்டு சியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குத்துக்கோடு வரைகிறாங்க. இந்த ஏபியில் இது பண்ணுற மாதிரி அந்த பண்ணுற குத்துக்கோடு இந்த சைடும் 90 டிகிரி ஏற்படுத்துது. அப்படின்னா ஏடியோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. காஸ் 30 டிகிரியை 0.8ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் காஸ் 30 வந்து √3/2, அதை அடித்தா 0.866ன்னு வரும். அவங்க ஈஸியாக இருக்கிறதுக்காக 0.8ன்னு எடுத்து சொல்கிறாங்க. நமக்கு தேவை ஏடி. அப்போ எந்த சைடு நம்ம போக தேவையில்ல, இந்த சைடு நம்ம போக தேவையில்ல, எல்லாமே இந்த சைடு தான். சரி, ட்ரிக்னாமெட்ரி இல்லையா, கொஞ்சம் ட்ரிக்காக தான் போட்டாகணும். அப்போ எனக்கு இது மட்டும் வேணும்னா ஏபியிலேருந்து டிபியை கழிச்சிட்டு அது வந்துருமா. அப்போ என்ன பண்ணணும், ஏடி = முதல் எழுதிக்குவோம். ஏடி = டோட்டல் எவ்வளவு, ஏபி மைனஸ் டிபி, அவ்வளோதான். இதோட இங்கே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வரலாம், முதல் கண்டுபிடிக்கணும்ல. சரி, இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் என்னது, ஏபிசி. அப்போ தானே ஏபி கண்டுபிடிக்க முடியும். அப்போ முக்கோணம் ஏபிசியில், ஓகேங்களா, ஏபிசியில் நிறைய ஐடியா சொல்ல போகிறோம் பார்த்துங்க. ஏபிசியில் இது என்னது, 30 டிகிரி. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, காசு தான். அப்போ காசு தான் பார்க்கணும். அப்போ இது கர்ணம், நல்லாவே தெரியும். ஏபி தான் கர்ணம், ஏன்னா லென்த் அதிகமாக இருக்குல்ல. அந்த கர்ணத்துலேருந்து நீங்கள் தீட்டா வரைகிறதுக்கு இங்கேருந்து கோடு வரைஞ்சி இங்கே முட்டுதுனாவே இந்த இடம் தான் காஸ். ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறோம், காஸ் 30 டிகிரி. காஸ் தீட்டாவுக்கு என்ன வார்ப்பாடு, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் யார், 100 சென்டிமீட்டர். மதிப்பே இருக்குல்ல, அப்புறம் நான் பிசின்னு எழுதிக்கிட்டு தான் 100ன்னு இருக்குல்ல. பை கர்ணம் என்னது, ஏபி தெரியாது. ஓகே, காஸ் 30 டிகிரி எவ்வளவு, 0.8ன்னு அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி இங்கே போயிடுச்சுன்னா 100 இங்கேயே தான் இருக்குது. காஸ் 30 கிலோ வந்துருமா. காஸ் 30க்கு என்ன மதிப்பு, 0.8. இதை அடித்து பார்த்தீங்கன்னா 125ன்னு வரும். 125 மைனஸ் மேட்ரு ஓவரா. அடுத்து யார், டிபி. இங்கே தான் மேட்ரே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஏபிசி முக்கோணத்துக்கு இது கர்ணம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஓகே, ஆனால் இப்போ டிபி வேணும்னா என்ன பண்ணுவோம், இது செங்கோண முக்கோணம் தானே, இதான் 90 டிகிரி இருக்கே, செங்கோண முக்கோணம் தான். அப்படி இருக்கு, நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள், டிபிசி இப்படி வச்சுங்க. டிபிசியில் அதே காஸ் 30 டிகிரி தானே இருக்கும். இந்த முக்கோணத்துக்கும் காஸ் 30 தான், இந்த முக்கோணத்துக்கு காஸ் 30 தான். இப்போ தான் காமெடியே இருக்குது. காஸ் 30 டிகிரி = என்ன சொல்லுவீங்க, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ இந்த முக்கோணத்துக்கு இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. அதிகமாக உள்ளதானே கர்ணம். இப்போ கர்ணம் இதுவாக மாறிடுச்சு இந்த முக்கோணத்துக்கு. அப்போ இது என்னது, அடுத்துள்ள பக்கம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு, டிபி பை கர்ணம் எவ்வளவு, 100. இவ்வளோதான் மேட்ரு. இதுதான் ட்ரிக்னாமெட்ரியோட பிரச்சனையே, புரியுங்களா. ரைட், அப்போ டிபி = என்ன வரும், 100 டிபி × 1 டிபி, 100 × காஸ் 30 எவ்வளவு, 0.8. அப்போ எவ்வளோ வரும், 80. அப்போ 80 டிபி வந்து 80 கழிச்சா 45.